வணக்கம். ஆன்மீக செய்திகள். மார்கழி மாதம் நேற்று பிற்பகல் 1:23 மணிக்கு தொடங்கியதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் சுப்ரபாத சேவைக்கு பதிலாக ஆண்டாள் தாயார் எழுதிய திருப்பாவை பாசுர பாராயணம் நடைபெறும். ஆண்டாள் எழுதிய 30 பாசுரங்களில் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 14ஆம் தேதி வரை ஏழுமலையான் முன்பு ஒரு பாசுரம் பாடப்படும். ஏழுமலையான் கோவிலுக்குள் இரவு நேரத்தில் ஏகாந்த சேவையின் போது ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு பதிலாக கிருஷ்ணர் சிலை ஊஞ்சலில் வைத்து ஏகாந்த சேவை நடக்கும். மற்றொரு தனித்துவ அம்சமாக ஏழுமலையானுக்கு சகஸ்ர நாமார்ச்சனை வில்வ இலைகளால் செய்யப்படும். வில்லிபுத்தூரிலிருந்து கொண்டுவரப்படும் கிளி மாலைகள் போன்று ஏழுமலையான் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் 21ஆம் ஆண்டு லட்ச தீபம் வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பனந்தாள் காசிமடத்தை சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சபாபதி தம்பிரான் சுவாமிகள் வழிபாட்டை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து 10,000 விளக்குகள் வீதம் தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு 1,00,000 தீபம் ஏற்றப்பட்டது. இதை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இறுதி நாளில் மதுரை மீனாட்சி அலங்காரத்தில் மாரியம்மன் அருள் பாலித்தார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். கேரள மாநிலம் அச்சன் கோயில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் மண்டல பூஜைக்கான கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தந்திரி கண்டரரு மோகனர் தலைமையில் மேல்சாந்தி அனிஸ் நம்பூதிரி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தார். பின்னர் சாமியை சரணம் ஐயப்பா சரணகோஷம் முழங்க கொடியேற்றப்பட்டது. 5வது நாள் வரை திருவிழாக்களில் பிரதானமாக உற்சவ பலி நடைபெறும். 6, 7ஆம் நாள் திருவிழாக்களில் பிரதானமாக கருப்பன் துள்ளலும் 8ஆம் திருநாளில் பள்ளி வேட்டையும் நடைபெறுகிறது. 9ஆம் நாள் திருவிழாவான 25ஆம் தேதி கேரளத்தில் எங்கும் இல்லாத விதமாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறும். 10ஆம் நாள் முக்கிய விழாவான ஆராட்டு திருவிழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி பிற்பகல் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அச்சன் கோயில் தேவசம் சார்பாக தேவசம் போர்டு உதவி கமிஷனர் வினோத்குமார் தலைமையில் நிர்வாக அதிகாரி நிர்மலானந்தன் செய்கிறார். 27ஆம் தேதி வரை தினமும் சுவாமிக்கு திருவாபரணம் அணிவிக்கப்படும். சுவாமியை திருவாபரணங்களுடன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். இந்த திருவிழா நாட்களில் தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைப்பினர் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மலையான்குடிப்பு கிராமத்தில் உள்ளது விநாயகர் கோயில். இங்கு 30 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் உள்ளது. இன்று திடீரென வேப்ப மரத்திலிருந்து பால் வடிய தொடங்கியது. இந்த செய்தி அப்பகுதி முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் பலரும் வேப்ப மரத்திலிருந்து வடியும் பாலை ஆச்சரியத்துடனும் பயபக்தியுடனும் கண்டு வணங்கினர். பலரும் வேப்ப மரத்தின் பாலை பருகி வழிபட்டனர். தொடர்ந்து வேப்ப மரத்திற்கு பட்டுப்புடவை அணிவித்து, மாலை அணிவித்து, கற்பூரம் ஏந்தி கூட்டாக வழிபட்டனர். வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் ஐயப்ப சுவாமி சன்னதி உள்ளது. கோயிலில் 39ஆம் ஆண்டு மண்டல பூஜை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலத்தாளம் இசைக்கு குருசாமி சுப்புராஜ் கொடியேற்றினார். ஏற்பாடுகளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் செய்தனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சரணகோஷம் முழங்க ஐயப்பனை தரிசித்து மனமுருகினர். மார்கழி மாதத்தை முன்னிட்டு உடுமலை வெங்கடேச பெருமாள் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காலை 5 மணிக்கு வெங்கடாச்சலபதி விஸ்வரூப தரிசன பூஜை நடந்தது. திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவை பாடி பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். வெங்கடேச பெருமாள் முத்து அங்கி சேவையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா கோஷம் முழங்கி சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். மார்கழி மாதம் முழுவதும் தினமும் எஸ்வி புரம் ரேணுகாதேவி குழுவினர் நாம சங்கீர்த்தனை பஜனை நடைபெறும்.
உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் வைகுண்ட ஏகாதேசி விழா ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசி அன்று காலை 5 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்படும். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை பகல் 10 உற்சவம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதேசி தினம் முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வரை ராப்பத்து உற்சவம் நடைபெறும். ஜனவரி 8ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் செய்வர். ஜனவரி 14ஆம் தேதி ஆண்டாள் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. ஏற்பாடுகளை உடுமலை திருப்பதி ஸ்ரீ பாலாஜி சேரிட்டபிள் டிரஸ்ட் குழுவினர் செய்தனர்.